நீ நான் காதல் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் அபி அனு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபி வந்து அணுகிட்ட சொல்கிறாங்க, குட்டி பாஸ்கிட்ட நீ சந்தோஷமாக இருக்கா, நம்ம அப்பா வந்து சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அனு வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் அவர் கூட இருந்தேன்னா அவருக்கு எதுவுமே நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா யோசிக்கிற அப்படின்னு கேட்டதும், ஒன்றும் இல்லை, நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்சிடுறாங்க. அடுத்த சீனில் அபி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து ரூமுக்குள்ளே வராங்க. அந்த கவுன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ராகவ் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்காரு. என்னையா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கிருஷ்ணா வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே யாரோ நின்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து டோரை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. கிருஷ்ணா வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. நல்ல வேளை அபி நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அபி ராகவும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணா. இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஆகாஸ்க்கு வந்து ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. அப்போ அனு வந்து தைலம்லாம் தேய்ச்சி விடுறாங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தேவையில்லை, எனக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ராகவ் கிட்ட வந்து ஆகாஷ் சொல்கிறாங்க, அந்த மீட்டிங் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லாவண்யாவும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ கரெக்டாக அபி வராங்க சாப்பாடு கொண்டுட்டு. என்ன நீங்கள் இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் கரெக்ட் டைம் கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா வந்து கிண்டலாக பேசுகிறாங்க. ஆமாம், சாப்பாடு எப்பவும் கரெக்டாக கொடுக்கணும்ல, அவர் காலையில் சாப்பிட்லன்னா நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டால் வாயில் ஊட்டி விட்டுருவோம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட ஊட்டி விட்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இதோட எனக்கான எபிசோட் முடியுது.